கல்லறை திருநாளை ஒட்டி கிறிஸ்துவர்கள் தங்களது முன்னோர்கள் நினைவாக அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளை சுத்தம் செய்து மலர் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் கிறிஸ்துவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி உயிரிழந்த தங்களது உறவினர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி நாகர்கோவில் ராமன்புத்தூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஏராளமானவர்கள் காலையிலேயே கல்லறைகளை சுத்தம் செய்து முன்னோர் நினைவாக மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். நிலைவாழ்வு என்பது எங்களுக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. நல்லா இந்த உடல் அழிந்து போனாலும் ஆன்மாக்கள் அழிவதில்லை. அவர்களுக்கு அந்த வாழ்வு, ஆன்மாக்களுடைய வாழ்வு நிலை வாழ்வில் தொடர்கிறது. அதனால் இந்த நாளிலே அவர்கள் எங்களுடைய அன்புக்குரியவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அவர்கள் வாழ்விலே செய்து போன நன்மைத்தனங்கள், நற்செயல்களெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறுகிற விதத்திலே, அவர்களை பெருமைப்படுத்துகிற விதத்திலே, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதத்திலே இந்த கல்லறை திருவிழாவை நாங்கள் சிறப்பிக்கிறோம். தூத்துக்குடி ஜார்ஜ் ரோட்டில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்த காலையிலேயே திரண்டனர். சிலர் தங்களது உறவினர்களின் ஆத்மா இளைப்பாறுவதற்காக கல்லறை முன்பே ஜெபித்தனர். கல்லறை திருநாள்னா முதியோர் இறந்தவங்க அவ்வளோ பெரிய மனசில் நினச்சி எல்லோரும் அந்த வருஷம் அந்த கல்லறை திருவிழாவுக்கு வருவாங்க. இந்த கொரோனா டைம்லேயும் மழை டைம்லேயும் எல்லாருமே கல்லறை திருவிழான்னா ஒன்று கூடி எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் ஆல் சோல்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லா வேர்ல்ட்லேயும் எல்லாம் எங்கே இருந்தாலும் சரி அவங்கவுங்க ஊரில் இருந்துட்டு அவங்கவுங்க கல்லறையை முன்னோர்களை நினச்சி வழி நடத்தி அவங்க கல்லறையை போயிட்டு ப்ரேயர் பண்ணி நல்லா அலங்காரப்படுத்தி இந்த கல்லறை திருவிழாவை ஜபிச்சு இது பண்ணுவாங்க. கோவை மாவட்டத்தில் அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பொதுமக்கள் தங்களது மூதாதையர்கள், உறவினர்களின் கல்லறைகளை சீரமைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். சுங்கம், புளியகுளம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கல்லறை தோட்டம் உட்பட அனைத்து கல்லறை தோட்டங்களிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. சிலர் அன்னதானம் வழங்கினர். அருட்தந்தையர், போதகர்கள் பங்கேற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.